ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாளைக்கு புதன்கிழமை ஓகேங்களா. ஸோ புதன்கிழமைக்கான ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துருவோம். நிஃப்டிக்கான மேஜர் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு நாளைக்கு 24,777 அப்படின்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் கன்சல்டேஷன் ஜோனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 24,870 பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபால் வந்தது. அதே மாதிரி நாளைக்கு நான் மேஜர் ரெசிஸ்டன்டான 24,777 மேஜர் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணிச்சா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 24,828 அப்படின்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 24,892. தேர்ட் ரெசிஸ்டன்ட் 25,015. இதுதான் வந்து 3 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்தராக இதையும் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனால் இந்த டெலகிராம் குரூப்லேயே ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி மேஜர் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24,590 அப்படின்றது மேஜர் சப்போர்ட். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைய பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 24,539 அப்படின்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட் 24,474. தேர்ட் சப்போர்ட் 24,400. இதில் வந்து அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ நம்ம கம்பைன்டு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுட்டு நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. நேற்று சொன்னது என்னன்னா கம்பைன்டு இண்டிகேட்டரில் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பண்ணி நிற்கிது அப்படின்ற மாதிரி நான் அதை நேற்று சொல்லியிருந்தேன். இன்னைக்கு ஃபர்தராக வந்து நீங்கள் டவுன் ட்ரெண்டு இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். இப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் நாளைக்கு சொல்லக்கூடிய இந்த கன்சல்டேஷன் ஜோனு ப்ரீவியஸாக எத்தனை அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து கன்சல்டேஷன் நடந்திருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி, 15ஆம் தேதி இந்த 3 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேலே பேருக்கு கீழே வந்திருக்கு, அப்படியே கன்சால்டேஷன் தான் நடந்திருக்கு. அப்போ நாளைக்கு ஒரு கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ ஆகுது அப்படின்னா அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் நாளைக்கு ஓப்பன் ஆகிற பட்சத்தில் இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவை பிரேக் அவுட்டே பண்ணாமல் அப்படியே ட்ராவல் ஆகி இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவுக்குள்ளேயே கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் அந்த பிரேக் அவுட் வந்து ஒன்ஸ் சப்போர்ட்டையோ மேஜர் சப்போர்ட்டையோ இல்லை மேஜர் ரெசிஸ்டண்ட்டே பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தராக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரையும் வந்து அந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் கையை வைக்க வேணான்றது தான் என்னோட கருத்து. ஓகேங்களா. சரி, ஓகே. இது வந்து நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு மேஜர் சப்போர்ட் ஃபஸ்ட்டு பார்த்துரும். 54,674 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு. இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு 54,561. செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 54,421. தேர்டாக பார்த்தீங்கன்னா 54,266. இது வந்து ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. மேஜர் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்றது 55,080 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். அந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 55,190, அதுக்கப்புறம் 55,330, தேர்டாக பார்த்தீங்கன்னா 55,486, ஃபைனலாக 55,596 அப்படின்றது மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்த ஃபைனலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம கம்பைன்டு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இப்போ கம்பைன்டு இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த ட்ரெண்டை வந்து காமிக்குதா? இப்போ இந்த ட்ரெண்டை வந்து கிட்டத்தட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணி கரெக்டாக வந்து இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு பாருங்க. நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைனை பற்றி. ஸோ இந்த கம்பைன்டு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு நம்ம கம்பைன்டு இண்டிகேட்டர் கொடுப்போம். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இது மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 54,674 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 54,561, 54,421, 54,266. இது வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் நாளைக்கு இருக்குது அப்படின்னா மேஜர் இந்த ரெட் லைன் போட்டுறது வந்து மேஜர் சப்போர்ட். இது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து இதெல்லாம் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போர்ட்டாக. இப்போ நோ ட்ரேடிங் ஏரியாவை பொறுத்தளவுக்கு 54,674 மேஜர் சப்போர்ட்டுக்கும் 55,080 மேஜர் ரெசிஸ்டருக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் டிராவல் ஆகிற பட்சத்தில் நோ ட்ரேடிங் ஏரியா. அதாவது மிட் லைனை பொறுத்தளவுக்கு இன்னையோட டே ஹையை வந்து நம்ம மிட் லைனாக வச்சிருக்கேன். ஒன்ஸ் இந்த மிட் லைன் இன்னையோட இது லோவை வந்து
இது வந்து பிரேக் அவுட் பண்ணுற போது ஒன்று மேஜர் சப்போர்ட்டுக்கு வரலாம், இல்லை ஃபர்தராக வந்து வீக் ஆகலாம். அதாவது நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டுக்கும் போகலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கும் பட்சத்தில் ட்ராவல் ஆகிற பட்சத்தில் அந்த ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு எஸ்எல் ஹண்டிங் நடந்துகிட்டு இருக்கும் இந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து லோவை வந்து நம்ம வந்து மிட்லைனாக வச்சுருக்கோம்ல. ஸோ நாளைக்கு இந்த மிட்லைனை பிரேக் அவுட் பண்ணாமல், அதாவது இன்றைக்கி வந்து லோவை கட் பண்ணாமல் நேத்தியோட டே ஹைக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லோலி மூவ்மெண்ட் நடக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டிக்கு பார்த்துரும். ஃபின் நிஃப்டிக்கான ஃபஸ்ட்டு வந்து மேஜர் சப்போர்ட் பார்த்துரும். மேஜர் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 26,087 மேஜர் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 26,030, செகண்ட் சப்போர்ட்டு 25,957, அடுத்தது 25,875. இந்த 3 சப்போர்ட்டு வந்து அடுத்தது தான் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கும். மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,300 மேஜர் ரெசிஸ்டண்ட்டு. இதை வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆகும். ஃபர்தர் அப் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னா எதெல்லாம் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும்னா 26,357 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, செகண்ட் ரெசிஸ்டண்ட் 26,432, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 26,512 தேர்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதேமாதிரி கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 26,300க்கும் 26,087க்கும் நோ ட்ரேடிங் ஏரியா. மிட்லைனை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட இன்னைக்கு வந்த டேவோட லோன்றது மிட்லைனு. ஸோ இந்த மிட்லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, மேஜர் சப்போர்ட்டுன்றது நாளைக்கு வந்து ஒரு மேஜராக ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. அதேமாதிரி இந்த மிட்லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போனாலும் சரி, மேஜர் ரெசிஸ்டன்ட் இது. ஒன்ஸ் இந்த ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கத்தை வந்து மேஜர் ரெசிஸ்டண்ட்டோ இல்லை மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணும்போது ஃபர்தர் ட்ரெண்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்ல, இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆகிருக்கிறத நான் காமிக்கிற பாருங்க. ஸோ இந்த கம்பைன்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாட்டத்தை எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணோம்ல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணோன்னா எப்படி வந்து கரெக்டாக வந்து ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி வந்திருக்கு பாருங்க. அது நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த கம்பெனி இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, அழகாக ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபால் ஆகிருக்கு. இது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து கம்பெனி இண்டிகேட்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்பெனி இண்டிகேட்டர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிமெட் அக்கௌண்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மூலியமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கங்க. நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஒர்க்காக இருந்தது சார் எனக்கு அப்படின்றவங்க கமெண்ட்டில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ நம்பா.